friends, welcome back to my channel Green Chilli. இன்னைக்கு இந்த metal dotted bangles தான் நான் wrap பண்ண போறேன். இதுல டிசைன் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது அப்படியே wrapping மட்டும் பண்ணாவே போதும். நான் வந்து இந்த அட்டையில இந்த பிளாஸ்டிக் அட்டை நான் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்றது. எனக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் கணக்கு சரியா வரும்னு. நான் 17 ஷேட் நம்பர் thread எடுத்துர்க்கேன். சோ இதுல ஒரு 30 strands எடுத்துக்கிறேன். இந்த 30 strandsல எனக்கு வந்து இந்த ரெண்டு வளையல் wrap பண்ணிடலாம். அதனால இப்போ இந்த வளையல்ல நான் உள்பக்கமா கொஞ்சமா க்ளூ போட்டு கொஞ்சமாட்டு நானே நிறைய போட்டுட்டேன். இது வந்து சீக்கிரத்துல காயாது, கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் ரேப் பண்ண முடியும், இல்லை வழுக்கிட்டு வந்துடும். இந்த வளையல் வந்து ஷைனிங்காக இருக்கு இல்லையா, அதனால இது கொஞ்ச நேரம் அப்படியே காயட்டும், ஒரு 10 நிமிஷமாச்சு காயணும், அதுக்கப்புறம் தான் இதை ரேப் பண்ணவே முடியும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா காஞ்சிருச்சு. நான் இந்த பட்டையை எடுத்து இப்படி கிராஸாக வைக்கிறேன். கிராஸாக வச்சு தான் ரேப் பண்ணுறேன். இது பாருங்க, ஏன்னா இதை நேராக ரேப் பண்ணோன்னா இந்த டாட்டு கீழே இருக்கிற இந்த இடத்துல கேப் வந்துடும், அதாவது இந்த வளையல் தெரியும். அதனால் சைடில் வச்சோன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். சில இடத்துல இப்படி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் போதும். நான் இதில் க்ளூ போட்டு ரேப் பண்ணல, ஏன்னா க்ளூ போட்டு ரேப் பண்ணால் அப்படியே வடுக்கிற மாதிரி இருக்கும். சரி வேண்டாம், அதனாலன்ட்டு நான் ப்ளைனாக அப்படியே ரேப் பண்ணுறேன். எனக்கு இந்த வளையல் ரேப் பண்ணும்போது எப்பவுமே ரொம்ப கை வலிக்கும். இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கா, இதெல்லாம் வலிக்கிட்டே இருக்கும், இதனால் டைட்டாக பிடிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்படி மாட்டிட்டு இப்படி எடுக்கும்போது இந்த டாட்டில் இந்த நூல் மாட்டி மாட்டி இழுத்துரும். பாதி வளையல் ரேப் பண்ணியாச்சு. முதல்ல இந்த வளையல் ரேப் பண்ணால் அவ்வளோ நேரம் ஆகும். இதுவே பழகிடவே டக்கு டக்குன்னு வருது. இந்த பேங்கிள் வந்து நான் ப்ளைனாக வாங்கிட்டு இப்போ ரேப் பண்ணுறேன். இந்த டாட்டட் வந்து கிட்ட கிட்ட இருக்க பேங்கிள் ஒன்று இருக்குது, அது நான் இது வரைக்கும் ரேப்பிங் பண்ணதே இல்லை. இது ரெடிமேடாக ரேப் பண்ண பேங்கிள்ஸே விற்கும் கடைகளில், பாக்ஸும் கிடைக்கும், சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இது வந்து லூஸ்லையும் கிடைக்கும். அவ்வளோதான் லாஸ்ட். இது இந்த இடத்துல கேப் தெரியுது பாருங்கள், இங்கே கொஞ்சமாக தெரியுது, இது அதிகமாக தெரியுது. ஸோ அந்த இடத்துல வச்சு நான் கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். மீதி இவ்வளோ த்ரெட்டு மீந்திருக்கு. இதில் நான் இன்னொரு வளையல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வளையலில் ஒட்டிடுவோம். நார்மல் ரேப்பிங் பார்த்தீங்க, இது வந்து நீட் ரேப்பிங் பண்ணுறதுக்காக நான் 13 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா, மெல்லிஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீட் ரேப்பிங் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அது ஒரு நூல் மேலே ஒரு நூல் வராமல் இப்படி இழுத்து இழுத்து ரேப் பண்ணணும். இதில் பாருங்கள், இது வந்து நீட் ரேப்பிங் பண்ணிகிட்ருக்க வளையல், இது நார்மல் ரேப்பிங் பண்ண வளையல். இதுக்கும் நிறையவே வித்தியாசம் வரும். எல்லாம் மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள், இதான் நல்லாயிருக்கு.
இப்போது நான் எல்லா வளையலுமே ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீட் ரேப்பிங் பண்ணது நார்மல் ரேப்பிங். பார்த்திங்கன்னா இது நார்மல் ரேப்பிங், இது நீட் ரேப்பிங். உங்களுக்கு இதிலே நல்லா வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் நூல் அங்கங்கே நூல் கொஞ்சம் தடியாக இருக்கா, இது ரொம்ப மெலீஸாக இருக்கும். தான் நீட் ரேப்பிங். இது வந்து ஷேட் நம்பர் 17, இது 230. இதுலேயும் ஒரு வளையல் நீட் ரேப்பிங் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும், ஒரே சைஸில் ஃபுல்லாகவே வாங்கலாம். 2/6னால் 2/6 ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டா 12 கலர் நமக்கு தேவையான கலர்ஸில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக டெய்லி செஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மோஸ்ட்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு, டெய்லி யூஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.